இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் விசாரணை 2. இந்த படத்துல சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் அப்படின்னு பல முக்கிய செலிபிரிட்டிஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய முதல் பாகத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்ததால அதனுடைய இரண்டாம் பாகத்தை எடுத்து முடித்து படமுமே சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. இதனடுத்து படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களுமே வந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் சூர்யா அவர்களை வைத்து வாடிவாசல் அப்படின்ற படத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டுமே இருந்தாரு. அதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்ததால அந்த படத்தை அப்படியே விட்டுவிட்டு திடீரென யாரும் எதிர்பார்க்காத விதமாக நம்ம சிம்பு அவர்களை வைத்து அரசன் அப்படின்ற படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ இந்த படத்தையுமே கலைப்புலி தானு அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு சமீபத்துல ஸ்டார்ட் ஆகி மதுரையில விறுவிறுப்பாக நடைபெற்று வருதா. படத்துடைய படப்பிடிப்பு மொத்தமுமே கிட்டத்தட்ட 120 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான பிளானையுமே படக்குழு பக்காவாக போட்டு அதிரடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த அரசன் திரைப்படத்துல விஜய் சேதுபதி உள்ளதாக அண்மையில் அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து சமீபத்துல ஆண்ட்ரியா இணைஞ்சிருக்காங்களாம். தற்போது பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல நடிக்க வைப்பதற்காக நம்ம ஏகே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுது. அதாவது வடசென்னை திரைப்படத்துல ராஜன் அப்படின்ற கதாபாத்திரம் எவ்வளவு வலுவானதோ அதே போல அரசன் திரைப்படத்துல இந்த கதாபாத்திரம் வலுவானதாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. சோ சமீபத்துல தான் வெற்றிமாறன் அவர்கள் ஏகேவுடன் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுது. ஏகே அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா இல்லையா அப்படின்றது இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும். சோ வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.